100 படுக்கைகள் கொண்ட மாதிரி இஎஸ்ஐ மருத்துவமனை முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். புதுவை காவல் நிலையங்களில் தமிழில் எஃப்ஐஆர் பதிவு. மத்திய அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரியில் தமிழில் எஃப்ஐஆர் பதிய வேண்டும் என அறிவுறுத்தினார். இதை ஏற்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் தமிழில் எஃப்ஐஆர் பதியப்பட்டு வருகிறது. சைபர் கிரைம் புகார்கள் அனைத்தும் தமிழில் எழுதப்படுகிறது. சென்டாக்கில் குவியும் விண்ணப்பங்கள். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை குழு சென்டாக் மூலம் அனைத்து படிப்புகளுக்கும் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. வரும் 31ஆம் தேதி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாளாகும். புதுச்சேரியில் 4 பேரிடம் இணையதளம் வாயிலாக ரூபாய் 81,000 மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. சாலையோரத்தில் காரிலேயே அமர்ந்து காலை உணவை சாப்பிட்ட புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி. இதனை அவ்வழியாக சென்ற பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பார்த்து வியந்தபடி சென்றனர். ஜிப்மரில் 11 மருத்துவ பேராசிரியர்கள் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. புதுவை ஜிப்மர் நுண்ணறியியல் துறை 2, மருந்தியல் 3, உதவி பேராசிரியர் 2, காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் 1, நுண்ணியல் 3 என 11 மருத்துவ பேராசிரியர் இடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது. கல்வி தகுதி, வயது வரம்பு விவரங்கள் ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தகுதியானவர்கள் வரும் ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி மாலை 4:30 மணிக்குள் ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இணையதளத்தில் சமர்ப்பித்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து ஜூலை 8ஆம் தேதி மாலை 4:30 மணிக்குள் புதுவை ஜிப்மர் நிர்வாக பிரிவிற்கு அனுப்ப வேண்டும் என ஜிப்மர் இயக்குனர் தெரிவித்துள்ளார்.